விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு நீ தமிழ்நாட்டில் 3 பேருக்கு கடுமையான பாதிப்பு உறுதியாகி இருக்கிறது. ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள், 3வது பாமக. இதில் இவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நாம் தமிழரும் விசிகாவும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் ரொம்ப கொச்சையாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அதாவது கண்ணியம் இல்லாமல் என்று கூட நாம் சொல்லலாம். அவங்க ரியாக்ட் பண்ணிட்டார். சீமான் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டிய வார்த்தைகளை அவர் பேசிவிட்டார். விசிகா திரும்ப மாற்றி மாற்றி பேசுறதன் மூலமாக தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் திமுகவோட தான் இருக்கோம்னு தினம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது மூலமாக விஜய் ஃபேக்டர் திரும்ப எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் தனக்கு சேதாரம் இருக்கிறது என்று தெரிந்தும் ரியாக்ட் பண்ணாமல் தன்னுடைய பலவீனத்தை வெளியில் காட்டாமல் ஸ்மார்ட்டாக அமைதியாக இருக்கிறது யாருன்னா டாக்டர் ராமதாஸ் தான். அவருக்கு தெரியுது, அதான் எக்ஸ்பீரியன்ஸ். விஜயகாந்தை விட விஜய் ஸ்மார்ட்டானவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜய்க்கு அபரீதமான மக்கள் செல்வாக்கு இருக்குது. நான் சொல்கிறேன், நான் என்னுடைய அனுபவத்தில் இப்படி ஒரு நபருக்கு, அதுவும் சினிமா நடிகராக இருந்த அரசியல் வந்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை நான் பார்த்ததே இல்லை என்னுடைய வாழ்க்கை.